என் உயிரினும் மேல ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து விஷ்ணு சகஸ்ர நாமாவளின் தொடர்ச்சியை அர்த்தங்களை பார்ப்போம். விஸ்வபுக் ஒரே காப்பாளனாக உலகில் எங்கும் பரவி இருப்பவர். தற்கர்த்தா மெய்யன்பர்களை பூஷிப்பவர். தற்கிருத சபரி முதலான சாதுக்களால் பூஜிக்கப்படுபவர். சாது அடியார்கள் விருப்பப்படி தூது போவது, தேரோட்டுவது ஆகியவற்றை செய்பவர். ஜக்னு பொறாமையும் பகைமையும் உள்ளோருக்கு தன்னை மறைப்பவர். நாராயண அழியாத நித்தியமான சித் அசித் கூட்டத்திற்கு இருப்பிடமானவர், அந்தர்யாமியானவர். நர தன் உடமையாகிய சித் அசித்துக்களை அறியாமல் இருக்க பெற்றவர். அசங்கேய எண்ணிறந்தவர், உடைமைகள் எண்ணிருந்தபடியால். அப்பிரமேயாத்மா எண்ணிருந்த பொருட்களின் உள்ளும் புறமும் வியாபிக்கின்றபடியால் அளவிட முடியாதவர். விசிஷ்ட எதிலும் பற்றில்லாதபடியால் அனைத்தையும் விட உயர்ந்தவர் என்று நாமாவளியின் 250 நாமாவளியின் அர்த்தங்களை இதுவரை பார்த்தோம். மேலும் பார்ப்போம். அதற்கு உங்கள் அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எம்பெருமானின் பரிபூர்ண அனுக்கிரக ஆசி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.